ஹாய். 2 டீமும் சூப்பராக விளாட்னாங்க. போர்ச்சுகலும் சரி கொலம்பியாவும் சரி சூப்பராக விளாட்னாங்க. இந்த டைமில் வந்து தோக்கிறத விட ட்ராப் பண்ணுறது, ஜெயிக்கிறத விட ட்ராப் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். இந்த க்ளீன் ஷீட் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் வேர்ல்ட் கப்பில் வந்து அட்டாக்ஸ் நல்லா இருந்தால் இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஒரு டீமுக்கு டிஃபென்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா டோர்னமெண்ட்டை ஜெயிக்கலாம். 2016 ஹீரோ எடுக்கும்போது போர்ச்சுகல் ஃபேவரட்டிஸாக இல்லை. அந்த ஹீரோ இப்போ எடுப்பாங்களா, யாருமே நம்பிக்கை இல்லை. டிஃபென்ஸ் ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரூபன் டியாஸ் சூப்பராக பண்ணார். டியாகோ கோஸ்டா சூப்பராக பண்ணாங்க. இந்த சைடு வந்திருக்கோம். ஐஷோ ஸ்பீட்லேருந்து எல்லாருமே வந்து ஐயோ இந்த சைடு போயிட்டோம். ஸ்பெயின், ரவுண்ட் ஆஃப் 16 ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வருது. ஆஸ்திரேலியாவையோ இல்லை ஏதோ ஒரு அமெரிக்கன் கண்ட்ரியில் ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரி அடிச்சுட்டா வேர்ல்ட் கப் கொடுத்துருவாங்களா? இல்லையே. ஸ்பெயினை போடணும், ஃப்ரான்ஸை போடணும், ஃபைனல்ஸில் அர்ஜென்டினா சைடு வந்து நின்னானுங்கன்னா அவனுங்களை போடணும். நான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்லேயோ பேசலை, பட் ஃபேக்டர் தானே. பட் நீங்கள் வேணால் பாருங்கள், பிரேசில் vs ஜப்பான் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். டீம் இந்த சைடு வந்துட்டோம், அந்த சைடு வந்துட்டோம், அப்படிலாம் இல்லை. மார்க் மை வேர்ட், தலைவன் ஸ்கோர் பண்ணுறான், கப் அடிக்கிறோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க பாய்ஸ்.